ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இறால் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து சூப்பரான அண்ட் சீக்கிரமாக செய்யக்கூடிய வந்து ப்ரான் ஃப்ரைனே சொல்லலாம். இதை ரொம்ப சட்டுன்னு நினச்சா ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதாவது அதை ஊற வைக்கிற நேரம் தாங்க அதிகமாக எடுத்துக்கும். மற்றபடி ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபி அண்ட் சைடிஷ்னும் கூட சொல்லலாம். வாங்க இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் 300 கிராம் அளவுக்கு வந்து இறால் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, ரொம்ப சின்ன சைஸும் இல்லை, மீடியமான சைஸ் இறா இது. ஸோ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது எதனால் சேர்க்குறேன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ப்ரானு, அதுக்காக நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் புளிச்ச தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாதி லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கிறதுக்காக. அப்புறம் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுட்டு நம்ம அப்புறம் எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக அண்ட் சிம்பிளாக பண்ணக்கூடிய வந்து ஒரு ஃப்ரை சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மற்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கன், மட்டன் அண்ட் ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன்னு முள் இது போல் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இது போல் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து பிளேட் வச்சு மூடிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பார்க்குறதுக்கு தண்ணியாட்டம் இருக்கும், ஆனால் இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தாங்க எனக்கு மீந்துச்சு அந்த தண்ணி, ரொம்பலாம் வேஸ்ட் ஆகலை. வாங்க இப்போ 30 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. ஸோ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணலைங்க, தேவையான அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, ஸோ ஆயிலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருச்சு. அதே போல் இறால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க, ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சாலே போதும். அதுக்கப்புறம் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போது எடுத்து தனியாக டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இறால் பிடிக்காத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பரான எம்மியான ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.